அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஹலோ ஐயா ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், கேக்குது சார், நீங்க பேசுங்க சார். வணக்கம் மேடம். என் பேர் எஸ் முத்தையா, டி புதுப்பட்டி கிராமம், கன்னிவாடி பகுதி, திண்டுக்கல் மாவட்டங்க. நான் பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு 5 நாட்டு பசு மாடுகள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். என்ன மாடுன்னு பாத்தீங்கன்னா காங்கேய மாடுங்க. பொதுவா நம்ம பசுன்னு பார்த்தோம்னா பாலத்தை முக்கியமா எதிர்பார்ப்பாங்க. அதுலயும் கலப்பின பசுக்களை வளர்ப்பாங்க. அந்த கலப்பின பசுக்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம செலவு பண்ணுவோம். ஒரு 10 லிட்டர்ல இருந்து 15 லிட்டர் வரைக்கும் கறக்கும். ஆனா அதுக்கு நம்ம செலவுகளே பார்த்தோம்னா கணிசமா நம்ம செலவு செஞ்சிருவோம். லாபம்னு பாத்தீங்கன்னா கம்மியான லாபம் தான் நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம பாரம்பரிய நாட்டு பசுக்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா பால் கம்மியா கறக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அதோட பசுவோட சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இந்த பொருள்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 350 பொருட்கள் நம்ம பண்ணலாம்ங்க. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணலாம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம விவசாய பயிர்களுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சகாபியம் பண்ணலாம், ஜீவாமிர்தம் பண்ணலாம், கனஜீவாமிர்தம் பண்ணலாம், மண்புழு உரம், பூச்சி விரட்டி, மோர் கரைசல், இப்படின்னு நம்ம விவசாய சம்பந்தப்பட்ட இதுகள் எல்லாமே நம்ம பண்ணலாம். அப்புறம் பூஜை பொருட்களுக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கப்பு சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, வரட்டி, நம்ம கோயில்கள் எல்லாம் அந்த கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, வீடுகள்ல கிரக பிரவேசம் பண்ணுவாங்க, அதுகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த வரட்டி பண்ணி நம்ம வெளியில அனுப்பலாங்க. அப்புறம் மாட்டு அதோட சாணத்தை நம்ம எடுத்து நல்லா உருண்டையா உருட்டி, சுத்தமான சிமெண்ட் காடியில விழுவுற சாணத்தை எடுத்து உருண்டையா உருட்டி ஒரு 10 நாள் காய வச்சு அதுல நம்ம விபூதி பண்ணலாங்க. இன்னைக்கு விபூதி தரமான ஒரிஜினல் விபூதி எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் பேப்பர் சாம்பை, உமிழ் சாம்பை, டார்க் சுண்ணாம்பு பவுடர் அல்லது கெமிக்கல் பவுடரை வச்சுதான் அங்கங்க கடைகள்ல விபூதின்னு விற்கிறாங்க. அது நம்ம நெத்தியில பூசும் போது அலர்ஜி ஏற்படுது. சில பேர் வாயில போடும் போது தொண்டை கம்முன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நாட்டு பசுவோட சாணத்துல இருந்து செய்யக்கூடிய விபூதி அவ்வளவு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. அதுவும் நம்ம விபூதியும் பண்ணலாம். அப்புறம் பசுவோட கோமியத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு துடைக்கிற ஃப்ளோர் கிளீனர் பண்ணலாங்க. இதெல்லாம் கேக்குதுங்களா மேடம்? ஹலோ சார் கேக்குது, நீங்க பேசுங்க. பசுவோட கோமியத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு துடைக்கிற ஃப்ளோர் கிளீனர் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பசுவோட சாணத்துல இருந்து பாத்தீங்கன்னா செல்போன்ல கதிர்வீச்சை குறைக்கக்கூடிய ரேடியேஷன் ஸ்ட்ரிப் கூட பண்ணலாங்க. அது நம்ம பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்பொடி பண்ணலாங்க. பசுவோட வரட்டியோட கறித்தூளை எடுத்து அத சில பொருட்கள்லாம் சேர்த்து பல்பொடி பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பசுவோட நெய், நம்ம நாட்டு பசுவோட நெய்யை எடுத்து பாத்தீங்கன்னா தலைவலி தைலம்லாம் பண்ணலாங்க. தலைவலி தைலம் பண்ணோம்னா அது நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. அப்புறம் இதை விட பாத்தீங்கன்னா நம்ம சோப்பு, நம்ம பால்ல இருந்துங்க, நாட்டு மாட்டு பால்ல இருந்து சோப்பு எல்லாம் பண்ணலாங்க. அது கூட எங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னுக்கு கூட சென்னை மாதவரம் கால்நடை மருத்துவ கல்லூரியில எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருந்தாங்க. அங்க பயிற்சிக்கு போயிருந்தாங்க. ஒரு நாள் பயிற்சி முகாம் நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நாட்டு மாட்டு பால்ல எப்படி சோப்பு பண்றது அது சம்பந்தமான பயிற்சி எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப இந்த சம்பந்தமான பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக அளவுலையும் சரி, தமிழக அளவுலையும் சரி, கோசேவா சமிதின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. அந்த அமைப்பு மூலமாக பயிற்சி எல்லாம் நாங்க எடுத்திருக்கோம். அந்த பயிற்சி எடுத்த முன்னாடிதான் நாங்க 5 வருஷமா அந்த பொருட்கள் எல்லாம் பண்ணி இத மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி அது இதெல்லாம் முன்னிட்டு பாத்தீங்கன்னா விநாயகரோட சிலைகள் செய்யறது, சில பூஜை ஜாமான்கள் செய்யறது, இப்படின்னு நிறைய பொருட்கள் நம்ம பண்ணலாங்க. இப்ப நாங்க ஒரு 20 பொருட்கள் பண்ணி வெளியில விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. பொதுவா நம்ம இந்த பொருட்கள் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நாட்டு பசு மாடு இருந்தா தாங்க இந்த வேலையை நம்ம செய்ய முடியும். நாட்டு பசுவுக்கும் நம்ம கலப்பின பசுவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பசுவோட நாட்டு பசுவுக்கு பாத்தீங்கன்னா அதோட வயிறுகளோட அறைகள் 4 அறைகள் இருக்குங்க. ஆனா நம்ம கலப்பின பசுக்கு பாத்தீங்கன்னா 3 அறைகள் தான் இருக்கும்.
அதே மாதிரி பசுவோட சாணம் வந்து நம்ம நாட்டு பசுவோட சாணம் நல்லா ஜெல்லு மாதிரி இருக்கும், அல்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த கலப்பின பசுவோட சாணம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அல்றதுக்கே கூழ் மாதிரி இருக்கும், நம்ம கைக்கே கூட அள்ள முடியாது. அதே மாதிரி பார்த்தோம்னா அதோட ஒரு துர்நாற்றம் வந்து அடிக்கும். இதுல வந்து அந்த துர்நாற்றத்துக்காக வாசனை இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பசுவோட சாணம் வந்து நம்ம வீட்டுல வாசல் தெளிக்கிறது, அதே மாதிரி வரட்டி தட்டுறது, இதெல்லாம் வந்து என்ன நோக்கம்னா நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய அகச்சிவப்பு புற ஊதா கதிர்கள்லாம் நம்ம வீட்டை தாக்காம இருக்கிறதுக்காக தான் நம்ம வாசல்ல சாணம் தெளிக்கிறது. கிருமி நாசினியாவும் வந்து இந்த சாணம் வந்து இருக்கு. அதே மாதிரி இதோட கோமூத்திரம் வந்து நமக்கு வந்து விஷத்தை முறிக்கக்கூடிய கங்கைக்கு ஒப்பான தீர்த்தம் போல இதை நம்ம கருதலாம் இந்த இது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மாடுக்கு வந்து திமில் இருக்குங்க, அந்த கலப்பின பசுக்கு வந்து திமில் இருக்காது. அதே மாதிரி இதுக்கு வந்து தாடை வந்து அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும், அதுக்கு வந்து தாடைகள் வந்து இருக்காது. அதே மாதிரி இதோட பால் வந்து பாத்தீங்கன்னா வெண் பழுப்பு நிறம் உடையதா இருக்கும், அமிர்தத்துக்கு மாதிரி ஒரு ஒப்பா இருக்கும். அது வந்து வெள்ளை நிறமா இருக்கும், அவ்வளவு வந்து அந்த பால்ல வந்து மருத்துவ குணம் வந்து இருக்காது. இதோட தயிர் வந்து பாத்தீங்கன்னா நன்கு செரிக்கக்கூடிய குணமா இருக்கும், ஆனா அதுல வந்து அவ்வளவு சிறப்பு இருக்காது. நெய் வந்து பாத்தீங்கன்னா இதோட நெய் வந்து நல்ல நறுமணம் உள்ள நெய்யா இருக்கும், அதுல வந்து அவ்வளவு நறுமணம் வந்து இருக்காது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா நாட்டு பசுவுக்கும் கலப்பின பசுவுக்கும் ரொம்ப வேற்றுமைகள் நிறைய இருக்குங்க. இந்த பசுவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல நம்ம இந்த பசுவத்தை வச்சு நம்ம விவசாயம் பண்றது, உழவு பண்றது, வண்டி மாடு இழுக்கிறது, இப்படி எல்லாமே வந்து இந்த பசுக்களை தான் பயன்படுத்துறாங்க. பின்பு ஆங்கிலேயர் காலத்துக்கு பின்னாடி வந்தது பின்னாடிதான் வெண்மை புரட்சியை கொண்டு வந்தது பின்னாடிதான் கலப்பின பசுகள் வந்து அதிக இறக்குமதி செய்யப்பட்டு இப்ப நாட்டு பசுகள் வந்து இப்ப குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் நாட்டு பசு மேல வந்து மக்கள் வந்து அதிகம் ஆர்வம் காட்டுறாங்க. எல்லாரும் வந்து அந்த பசுக்களை வளர்க்கணும், நம்ம குழந்தைகளுக்கு அந்த பால், தயிர், நெய் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து இப்ப இந்த பசுகள் மேல வந்து மக்கள் மத்தியில கொஞ்சம் வரவேற்பு கிடைச்சிருக்குங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இப்ப கோசாலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, நாட்டு பசுகள் கோசாலை ஆரம்பிச்சு அந்த பசுகளுக்கு வந்து நிறைய அபிவிருத்தி எல்லாம் பண்ணி அதை வளர்ச்சிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார், இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, கால்நடையில வளர்த்து அதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு மதிப்பு கூட்டு பொருட்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதுக்கான பொருட்கள் நீங்க வந்து இங்க கிடைக்குதுன்னு சொன்னீங்க, எப்படி அப்ரோச் பண்றது அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்க சார். மேடம் இப்ப நம்ம ஒவ்வொரு பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பொருட்களை நம்ம ரெடி பண்ணி வச்சு நேரடியாகவே நாங்க பயிற்சி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இப்ப சாம்பிராணி பண்றது, பல்பொடி பண்றது, சாம்பிராணிலே 2 ஐட்டங்கள், கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, பல்பொடி, தலைவலி தைலம், அதே மாதிரி மூட்டு வலி தைலம், சோப்பு, நம்ம பால்ல இருந்து பண்ணக்கூடிய சோப்பு, அப்புறம் பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், அப்படி பொருட்கள்லாம் வந்து நாங்க நேரடியாவே வந்து பயிற்சி கொடுக்குறோங்க. நீங்க அப்படி உங்களுக்கு பயிற்சியில வந்து ஆர்வம் விருப்பம் இருந்துச்சுன்னாங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க சென்டருக்கே நாங்க வர்றோங்க, வந்து நாங்க உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோங்க. ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 25 பேரை ரெடி பண்ணி வச்சு நீங்க கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடுற தேதியில நாங்க வந்து பயிற்சி கொடுக்குறோங்க. ஐயா, இப்போ அந்த மாட்டு சாணத்துல விபூதி பண்ணலாம்னு சொன்னீங்களா, அதை எப்படி பண்றதுங்க? பொதுவா அம்மா மாட்டு சாணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விபூதி பண்றதுன்னு பாத்தீங்கன்னாலே நாட்டு மாடு தான் ஃபர்ஸ்ட். நம்ம வாய்க்கு வாய் நாட்டு மாடுன்னு வரணுமா, நம்ம நாட்டு மாட்டுலதான் இந்த எல்லாமே பண்ண முடியும். அந்த நாட்டு மாடு வந்து பாத்தீங்கன்னா சாணம் வந்து சுத்தமான நல்ல சிமெண்ட் காடி, தூசு, கல்லு, மண் எது இருக்கக்கூடாது. அந்த விபூதி பண்றக்கூடிய சாணம் அதை எடுத்து நம்ம நேரடியா எடுத்து நல்லா பிசைஞ்சு ஒரு ஆரஞ்சு பழம் அளவுக்கு நல்லா உருட்டி அப்படியே வெயில காய வச்சிடணுங்க. ஒரு 10 நாளைக்கு காஞ்சிச்சுனாங்க நல்லா உருண்டை ஆயிரும். எட்டு எரிஞ்சாலும் கூட அது உடையாதுங்க, அந்த அளவுக்கு நல்லா இதா இருக்கும். அந்த சாணத்தை உருண்டை எடுத்து அதுக்குன்னு ஒரு அடுப்பு நம்ம கட்டணும். நம்ம செங்கல் காலவாசல் மாதிரி சின்ன அடுப்பு கட்டணும். அதுல வந்து என்னன்னா ஒரு லேயர் வந்து உமி வைக்கணும், அடுத்து ஒரு லேயர் வந்து இந்த உருண்டை அடுக்கணும், அதுக்கு மேல ஒரு லேயர் உமி, இப்படி வந்து 10 லேயர் வைக்கணுங்க. 10 லேயர் வச்சு லாஸ்ட் லேயர்ல சூடத்தை கொஞ்சம் பொருத்தி வச்சு
அந்த உமியில வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே கணிஞ்சு ஒரு 15 நாளைக்கு எரியணுங்க. எரிஞ்சுன்னா அது வந்து நல்லா பஸ்பம் ஆயிருங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடணும், மேல ஒரு பெரிய இரும்பு தகட்டை வந்து மூடிடணுங்க. மூடி மேல வந்து அது கார்பன் வெளியில போறதுக்கு ஒரு ஓட்டை வச்சிடணுங்க. சைடுல அடுப்புல வந்து 2 பக்கம் ஓட்டை வச்சிடணுங்க. அது வந்து ஆக்சிஜன் உள்ள போறதுக்கு, அது எரியறதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். அது எரிஞ்ச வெளியில வரக்கூடிய கார்பன் வந்து வெளியில வந்துடணுங்க. அப்பதான் வந்து திருநீர் வந்து நல்ல வெண்மையா நல்ல அதாகும். பொதுவா ஒரு பொருள் வந்து எரிஞ்சிச்சுன்னா 3 வடிவத்துல கிடைக்குங்க. அரைகுறையா எரிஞ்சிச்சுன்னா அது கரித்தூளா போயிருங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா எரிஞ்சிச்சுன்னா சாம்பலா போயிருங்க. ஆனா நல்லா எரிஞ்சு 15 நாள் அந்த கனல்லே இருந்துச்சுன்னா பஸ்பம் ஆயிருங்க. அதே நல்லா வெண்மையா இருக்கும். நமக்கு வந்து திருநீர் வந்து அப்படி ஒரு பஸ்பமா தான் இருக்கணுங்க. அதுக்காக தான் வந்து ஒரு 15 நாள்ல இருந்து 17 நாள் வரைக்கும் அந்த அடுப்புல இருக்குங்க. அதை எடுத்து நீங்க பல்வரைசர்லயோ அல்லது மற்ற மாவரைக்கு மிஷின்லயோ நல்லா பவுடர் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா திருநீர் ஆயிருங்க. அதை நீங்க சலிச்சு நீங்க விற்பனை பண்ணலாங்கண்ணா. நன்றி ஐயா. ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் சிவகுமார். எனக்கு இது இயற்கை விவசாயம் பண்ணுவதில் நாட்டு பசுமாடுனுடைய தேவைப்படும். எனக்கு கரெக்டா நாட்டு பசுமாடுனுடைய இதுல டிஃபரன்சியேட் பண்ண தெரியல. எங்க கிடைக்கும். அதுக்கடுத்து நாட்டு பசுமாடுனா எனக்கு பால் கறக்கும் பசுமாடுன்னு கூட தேவையில்லை. அடிமாட்டுக்காக கொண்டு போன பசுமாடு இருந்தா கூட எனக்கு போதும். நீங்க சொல்றது நல்ல விஷயம் சார். நம்ம பாலை முக்கியம் இல்லாம அந்த வெட்டுக்கு போகக்கூடிய மாடுகளை தடுத்து நம்ம அதை வச்சு நம்ம ஒரு விவசாயம் பண்றோம் பாருங்க சார். அதான் சார் ரொம்ப நல்ல குணம். ஒரு பசுவை வச்சு நம்ம 5 ஏக்கர் வரைக்கும் இயற்கை விவசாயம் பண்ணலாம் சார். ஆமா ஆமா ஆமா. அதோட கிடைக்கும். எப்படி இது அது டீடைல் கொடுக்க முடியுமா எனக்கு சார்? இங்க நீங்க நம்ம சொந்த ஊர் எந்த ஊருங்க சார்? எனக்கு வந்து ஊர் வந்து காய்த்தார், திருநெல்வேலிக்கும் கோயில்பட்டிக்கும் இடையில. ஆனா நான் இப்ப இருக்கிறது வந்து பெங்களூர்ல இருக்கேன். நான் ஒரு 4 ஏக்கர் வாங்கியிருக்கேன். ஸ்டார்ட் பண்றேன். அடுத்த வருஷத்துல இருந்து ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுவேன் நானு. சரி சார். சார் ஒண்ணும் இல்ல, நம்ம ஒட்டஞ்சத்திரம் சந்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஆமா, ஒட்டஞ்சத்திரம். ஒட்டஞ்சத்திரம் பகுதியில வந்து காங்கேய பசுக்கள் வந்து நிறைய விற்பனைக்கு வரும் சார். வயது முதிர்வான மாடுகளும் வரும், அதே மாதிரி இளம் மாடுகள், கன்றுக்குட்டிகள் எல்லாம் வரும். நம்ம என்ன சைஸ் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாடுகள் அங்க வாங்கிக்கலாம் சார். இப்ப மாடுகளோட விலையெல்லாம் கொஞ்சம் விலை குறைஞ்சதான் சார் இருக்கு. இல்ல எனக்கு அது இல்ல. ஆனா உண்மையான நாட்டு பசுமாடு நீங்க இப்ப எல்லாம் சொன்னீங்க, திமிழ், அதுக்கு இறப்ப இத்தனை வகை இதுன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? ஏன்னா அதனுடைய கோமியமும் அதனுடைய சாணமும் தான் நமக்கு மெயின். எனக்கு அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுக்க தெரியாததுக்காக ஒரு இது. அதனால ஒரு கரெக்டான ஒரு சோர்ஸ் இருக்குமா, நல்லா அங்க உண்மையிலே நாட்டு பசு கொடுப்பாங்க, நல்ல முறையில் நான் வாங்கிட்டு வர்றதுக்கு மாதிரி ஏதாவது உங்களுக்கு சோர்ஸ் தெரியும் சார்? ஒட்டஞ்சத்திரத்துலயும் சரி, அப்புறம் நம்ம நமது பகுதிகளிலே வந்து நிறைய சந்தைகளுக்கு ஒரிஜினல் நல்ல நாட்டு பசு காங்கேய ரகங்கள்லாம் வந்து அங்க வரும் சார். ஓகே ஓகே. நீங்க அப்படி எதுவும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நாங்களே கூட உங்களுக்கு உதவி செய்யறோம் சார். நிச்சயமா நீங்களே எனக்கு உதவி செய்யலாம். உங்க நம்பர் எனக்கு கொடுங்களேன். ஆமா சார். சரி சார். என் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 99 99 65 65 மீண்டும் 99 99 80 80 06 சார். 80 06. நான் ரிப்பீட் பண்றேன். ஆமா சார். 9965880006. உங்க பேர் இதுல இந்த வர்ற பேரை போட்டுக்கலாமா? முத்தையான்னு. என் பேர் எஸ் முத்தையா சார். எஸ் முத்தையா, கரெக்ட் சார். என் பேர் சிவகுமார் சார். நான் டச்ல இருக்கேன் சார். இந்த வாரம் நம்ம தை மாசம் நான் வாங்குவேன். எப்படி அதுக்கு முன்ன ஷெட் நான் பண்ணிட்டு கொஞ்சம் மழை நீர் சேமிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு நான் ஷெட் பண்ணோன்னு நான் வந்து வாங்குவேன். சரி சார். சரி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார். ஐயா, நான் ராஜ்குமார் மதுரையில இருந்து பேசுறேங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரிங்க சார். உங்கள்கிட்ட நேரடியா ஒரு பயிற்சி எடுக்கணும்னா வாய்ப்பு கொடுப்பீங்களா ஐயா? கலந்துங்களா சார்?
2 வருடத்துக்கு முன்னுக்கு கூட நாங்க தமிழக அளவுல பயிற்சி முகாம் வந்து கன்னிவாடியில வச்சோங்க. ஒரு 35 பேர் கலந்துக்கிட்டாங்க. சரிங்க. அது மாதிரியான பயிற்சி முகாம்ல கூட நாங்க வைக்கிறோங்க. அப்படி பயிற்சி முகாம் வைக்கும்போது உங்களுக்கு நிச்சயம் அழைப்பு கொடுக்குறோம் சார். ஒரு 10 பேர் வந்து கலந்துக்கிறோம்னா அந்த வாய்ப்பு கொடுப்பீங்களாயா? கொடுக்கலாம் சார். அல்லது நீங்களே கூட ஒரு 20 பேர்த்த ரெடி பண்ணுங்க சார். அதுக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படுங்க. ஆமா சார், 20 பேர்த்த ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி ரா மெட்டீரியல் வந்து நாங்க சொல்லிடுறோம். அதை கொஞ்சம் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நேரடியா உங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் சார். அப்படிங்க, ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க. நன்றிங்க. இப்போ ஒரு 15 நாள் எரிய வைக்கணும்னு சொல்றாங்க. அது எப்படி நம்ம மேல மேல அது மேலேயே உமிய போட்டு போட்டு எரிய வச்சிட்டு இருக்கணுமா மேடம்? இப்ப நீங்க திருநீர் பண்ணும்போது அந்த அடுப்புல பாத்தீங்கன்னா செவ்வக வடிவத்துல கட்டிருக்கணும். அதுல ஒவ்வொரு லேயரா அடுக்கி மேல பாத்தீங்கன்னா தகரத்தை போட்டு மூடி வச்சிருவாங்க. அந்த நடு சென்டர்ல ஒரு ஓட்டை இருக்குங்க. அந்த ஓட்டையில நம்ம சூடத்தை போக்கி வச்சுட்டோம்னா அது அந்த உமியில அப்படியே கணிஞ்சு அதான் ஒரு 15 நாளையில இருந்து 17 நாள் வரைக்கும் எரியுங்க. நம்ம டெய்லியும்லாம் எரிக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த தீக்கங்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதை சரி பண்ணி விட்டோம்னா போதுங்க. 17ஆவது அப்புறம் ஒரு 2 மணி நேரத்துல அப்படியே புகை வர ஆரம்பிச்சிடுங்க. அது 17 நாளைக்குள்ள அடுப்புல பாத்தீங்கன்னா நல்லா எரிஞ்சு அதோட அனல்லாம் இதாயிருங்க. அப்புறம் நீங்க அந்த விபூதியை அப்படியே நீங்க எப்படி அந்த உருண்டை வச்சீங்களோ அந்த உருண்டை சைஸுக்கே திருநீர் இருக்குங்க, உடையாம இருக்குங்க. அந்த திருநீரை நீங்க எடுத்துக்கலாங்க. சார், நான் மதுரையில இருந்து ஸ்வேதா பேசுறேன் சார். சரி மேடம். சார், இந்த சாம்பிராணி சொல்றீங்களா, அது எப்படி சார் செய்யறது? சாம்பிராணி பாத்தீங்கன்னாங்க நம்ம நாட்டு பசுவோட சாணத்தை வந்து 1 கிலோ எடுக்கணுங்க. ஓகே சார். அதோட வந்து 1/2 கிலோ வந்து மாங்குச்சி பவுடர், மாமரத்தோட குச்சி, அந்த சில்லிய குச்சியை வந்து பவுடர் பண்ணி அதுல ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கணும். 100 கிராம் வந்து நாட்டு பசுமாட்டோட நெய். சரிங்க. நெய் 100 கிராம் வந்து பச்சரிசி மாவுங்க. பச்சரிசி மாவு. ஆமாங்க. வேறங்க? அதே மாதிரி ஒரு 300 கிராம் வந்து குங்குளியம் பவுடர். குங்குளியத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணி பவுடர் எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி ஒரு 300 கிராம் வந்து சாம்பிராணிங்க, நம்ம கட்டி சாம்பிராணி இருக்குல்லங்க, சரிங்க, அத பவுடர் பண்ணிக்கணும். ஒரு 100 கிராம் வந்து வெட்டிவேர் பவுடர். 100 கிராம் வந்து கோரக்கிழங்கு பவுடருங்க. என்னங்க? 100 கிராம் வந்து வெட்டிவேர் பவுடருங்க. வெட்டிவேர். அதுக்கப்புறம் 100 கிராம் வந்து கோரக்கிழங்கு பவுடரு. சரிங்க. அதே மாதிரி வந்து 100 கிராம் வந்து துளசி பவுடர். அதே மாதிரி ஒரு 100 கிராம் வந்து வேப்பிலை பவுடர். சரிங்க. ஒரு 100 கிராம் வந்து நொச்சி இலை பவுடர். சரிங்க. ஒரு 100 கிராம் வந்து ஜிகட்டுன்னு, அதான் நம்ம பைண்டிங்க்கு வந்து அது வந்து ஒரு ஒட்டு பசை பவுடர். சரிங்க. அது எப்படிங்க இருக்கும்? அது மரக்கலர்ல நம்ம தமிழ் மருந்து கடைகள்ல இருக்குங்க. சரிங்க. சரி. இப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சாணத்தையும் நெய்யும் நல்லா பிசைஞ்சிருந்துங்க. சரிங்க. 1 கிலோ சாணத்தையும் 100 மில்லி நெய்யும் ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு, அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த 1/2 கிலோ அந்த மாங்குச்சி பவுடரையும் அந்த சாணத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. சரிங்க. அடுத்து வந்து அந்த 100 கிராம் பச்சரிசி மாவை வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. சரிங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து அந்த 300 கிராம் குங்குளியம் சொன்னேங்க. ஆமாங்க. அந்த குங்குளியத்தை மிக்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து அந்த 300 கிராம் வந்து சாம்பிராணியை மிக்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து அந்த நம்ம சொன்ன அந்த 100 கிராம் வந்து வெட்டி வேறு, கோரக்கிழங்கு பவுடரு, துளசி பவுடர், வேப்பிலை பவுடர், இதை எல்லாத்தையும் ஒன்னா கலந்ததை எடுத்து நீங்க இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து பிசைஞ்சிடணுங்க. சரிங்க. பிசைஞ்சு லைட்டா தண்ணி தெளிச்சு அந்த ஜிகட்டுங்கிற பவுடரை மேல தூவி நல்லா பிசைஞ்சிடணுங்க. சரிங்க.
பிசைஞ்சிட்டீங்கன்னா புட்டு மாவு பதத்துல இருக்கணுங்க. சரிங்க. ரொம்பவும் இது இல்லாமங்க புட்டு மாவு பதத்துல இருக்கணும். அந்த ஜிகட் போடும்போது கொஞ்சம் பசை பிடிப்பு திறன் இருக்கும். அதை எடுத்து நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி டைலையோ அல்லது கப்பு சாம்பிராணி டைலையோ வச்சு நீங்க வச்சு நம்ம வீட்டுக்கு வேண்டியதை நம்ம செஞ்சுக்கலாங்கம்மா. சரிங்க. இந்த விளக்குங்கய்யா, இதுல விளக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாண பவுடர் இருக்குல்லங்க. ஆமாங்கய்யா. நாட்டு பசுமாட்டோட சாண பவுடர் பிளஸ் வந்து பஞ்சகவியங்க. நம்ம பஞ்சகவியம் தயாரிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்க. ஆமாங்கய்யா. பஞ்சகாவியம் பாத்தீங்கன்னா பசுவோட சாணம், ஓமியம், பால், தயிர், நெய் 5 மிக்ஸ் பண்ணது பஞ்சகாவியங்க. சரிங்கய்யா. இந்த பஞ்சகாவியத்தை வந்து 1 கிலோ சாணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 மில்லி பஞ்சகாவியத்தை நம்ம அதுல தெளிக்கணுங்க. சரிங்க. தெளிச்சு ஜிகட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் பழத்தை போடணுங்க. 100 கிராம் ஜிகட். ஜிகட் போட்டு அதுவும் வந்து கொஞ்சம் புட்டு மாவு பதத்துல இருக்கணுங்க. சரிங்க. நல்லா பிசைஞ்சு நமக்கு வேண்டிய டைல என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல அந்த டைல வச்சு ரெடி பண்ணி அதை ஒரு 3 நாள் 4 நாள் நிழல்ல காய வைக்கணுங்க. வெயில்ல காய வச்சோம்னா விரிசல் ஓடிடும். சரிங்க. நிழல்ல காய வச்சு அதை நீங்க பயன்படுத்தலாமுங்க. இது பயன்படுத்தும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஊற்றி பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது அந்த லாஸ்ட் கடைசியில வந்து பார்த்தோம்னா அந்த விளக்கும் எரிஞ்சிருங்க. சரிங்க. சரிங்க. நமக்கு விளக்கு எரியணுங்க. அது எரிஞ்சு அதோட புகை வந்து நம்ம வீட்டுல உள்ள கிருமிகள் அதே மாதிரி கொசு, ஈக்கள் இதுல எல்லாம் வந்து கட்டுப்படுத்தும். நல்லா வீட்டுல வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்க. சரிங்க. ஆமாங்க. இதுக்கு டை எங்க கிடைக்குங்க? டை வந்து கேட்டீங்கன்னா திருச்சியில ஒருத்தர் விஸ்வநாதன் ஒருத்தர் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. சரிங்க. அவங்க நம்பர் கூட உங்களுக்கு கொடுக்குறவங்க கை டை நம்ம வீட்டுக்கு வேண்டிய அளவுக்கு பஞ்சகாவிய விளக்கு வேணும்னா அவங்க வாங்கி தருவாங்க. சரிங்க. நம்பர் சொல்லுவீங்களா? நம்பர் உங்களுக்கு அந்த சுபா மேடத்துக்கு நான் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரிங்க. 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 சுபா மேடம் நம்பருங்க? அவங்க தானே ஆர்கனைசருங்க. எங்களுக்கு குரூப்ல தாங்க வந்துச்சு. யாரும் நம்பர் சொல்லிருங்க சார், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்களா? ஆமா சார். அது இந்த போன் டைரியில இருக்குங்க. மேடம் என் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் அப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேங்க. முத்தையா சார் நம்பரை குறிச்சுக்கோங்க மேம். அவங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட நீங்க போன் பண்ணி நீங்க நம்பர் கேட்டுக்கலாம். சரிங்க மேம், சொல்லுங்க. ஆமாங்க. முத்தையா சார் நம்பர் வந்து நம்ம டெக்ஸ்ட் போட்டுருக்கோம். ஓகே மேம். ஹலோ மேடம். 99 99 65 சரிங்க. 99 80 06ங்க. சரிங்க. பேர் வந்து எஸ் முத்தையான்னு வருங்க. சரிங்க. நீங்க எந்த ஊருங்கயா? திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பக்கத்துல புதுப்பட்டிங்க. சரிங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன் மேம். வணக்கம் மேம், நீங்க கேட்கலாம் உங்களுக்கு கொஸ்டின். என்னோட பேர் கஸ்தூரி பாலமுருகன், துரி ஆர்கானிக்ஸ் கும்பகோணம்ல இருந்து கால் பண்றேன். சரி மேடம். தலைவலி மருந்து அந்த மூட்டு வலி தைலம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தட் எப்படின்னு சொல்ல முடியுங்களா சார்? தலைவலி தைலம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம நாட்டு பசுவோட நெய்யில இருந்து தாங்க பண்றோம் சார். ஹலோ. பொதுவா நம்ம கடைகள்ல வாங்குற தைலம் வந்து பாத்தீங்கன்னாங்க பெட்ரோலிய நம்ம வாசிலின் களிம்புல பண்ணுவாங்க. ஆனா நம்ம தலைவலி தைலம் வந்து பார்த்தோம்னா நம்ம நெய்யில நம்மளே பண்ணலாங்க. ஹலோ. ஒரு 100 கிராம் வந்து நாட்டு மாட்டு நெய் எடுத்துக்கங்க. ஓகேங்க சார். 50 கிராம் வந்து ஓம உப்பு, 30 கிராம் வந்து பச்சை கற்பூரம்,
ஓகேங்க சார். 20 கிராம் வந்து புதினா உப்பு, 20 கிராம் புதினா உப்பு, 10 கிராம் வந்து துளசி ஆயில், 10 கிராம் துளசி ஆயில், 10 கிராம் வந்து யூகலிப்டஸ் ஆயில், யூக்கலிப்டிக்ஸ் ஆயில், 5 கிராம் வந்து கிராம்பு தைலங்க. கிராம்பு தைலம். ஓகேங்க சார். இத வந்து நீங்க கிராம்பு செயல்முறை தைலம் வந்து எசென்ஷியல் ஆயில் தானே சார் சொல்றீங்க? ஆமாங்க, நம்ம கிராம்புவோட எண்ணெய். ஓகே ஓகேங்க சார். ம். ஆமாங்க. அதே இதை எப்படி தயாரிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம 100 கிராம் நெய்யை வந்து முத நாளையே வந்து நீங்க என்ன பண்ணிடணும், அந்த ஓம உப்பு, பச்சை கற்பூரம், புதினா உப்பு, இதை மூணையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாடியில போட்டு மூடி வச்சிருங்க. கிளாஸ் பாட்டில்ல? ஆமாங்க, போட்டு கண்ணாடி பாட்டிலுங்க. சரிங்க சார். ஏன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ல போட்டீங்கன்னா அது அப்படியே கசியறது மாதிரி இருக்குங்க. சரிங்க சார். இத ஒரு நாளைக்கு முன்னுக்கே போட்டு வச்சிட்டீங்கன்னாக்க அது 3 எல்லாம் கரைஞ்சி தண்ணி மாதிரி ஆயிருங்க. சரிங்க சார். இத வந்து அமிர்ததாரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்க சார். அப்புறம் என்ன பண்ணணும், நீங்க அந்த 100 கிராம் நெய் வச்சிருக்கீங்களேங்க, ஓகே. அந்த நெய்யை ஃபர்ஸ்ட் உருக்கி அதை நல்லா ஆற வச்சு. சரிங்க சார். ஆற வச்சு அதுல வந்து அந்த அமிர்ததாரான்னு சொல்லக்கூடிய அந்த ஓம உப்பு, பச்சை கற்பூரம், புதினா உப்பு, அதை 3 கலந்த அந்த தண்ணீரை அதுல ஊத்திடுங்க. ஓகேங்க சார். ஊத்தி அப்புறம் அதோட வந்து இந்த 10 கிராம் துளசி ஆயில், 10 கிராம் யூக்கலிப்டஸ் ஆயில், ஒரு 5 கிராம் வந்து கிராம்பு ஆயில், இது எல்லாத்தையுமே அதுல போட்டு நல்லா கலந்துருங்க. ஓகேங்க சார். கலந்து நீ என்ன பண்ணிடலாம், சின்ன கடைகள்ல இந்த 5 ml, 3 ml, 10 ml பாட்டில் இருக்குங்க, இந்த சென்ட் பாட்டில் மாதிரி இருக்குங்க. சரிங்க சார். அந்த பாட்டில்ல இந்த ரோலான் டைப் இருக்கும். அந்த பாட்டில்ல நீங்க என்ன பண்ணணும், இந்த இங்க் கலர் எடுத்து அதுல ஃபில் பண்ணிடுங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஃபில் பண்ணி அந்த மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டப்ப நீங்க பயன்படுத்திக்கலாம், விற்பனையும் பண்ணிக்கலாங்க. விற்பனைன்னு கொண்டு போகும்போது எவ்வளவு ரேட் வரைக்கும் சேல் பண்ணலாங்க சார்? விற்பனை நம்ம மார்க்கெட்டு நிலவரத்தை பொறுத்து இருக்குங்க. சரிங்க சார். நீங்க உங்களுடைய உற்பத்தி செலவை பாருங்க. நெய் இன்னைக்கு ஒரு நாட்டு மாட்டு நெய், நல்ல தரமான நெய் வாங்குனீங்கன்னா 2500 ரூபா வருங்க ஒரு கிலோ. ஆமாங்க சார். அந்த நெய் மதிப்பீட பண்ணி மற்ற பொருட்கள் எல்லாம் வாங்கி நீங்க உங்களுடைய லாபம் இல்ல கடைகளுக்கு விற்பனை பண்றது, அவங்க கடைகளுக்கும் போது அவங்க ஒரு 25% லாபம் கேட்பாங்க. ஆமாங்க சார். இப்படிங்கும் போது ஒரு 50% வச்சீங்கன்னாதே உங்களுக்கு 20% கிடைக்கும், கடைக்காரங்களுக்கும் கிடைக்குங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஆமாங்க மேடம். அதுல இந்த மூட்டு வலி தைலம் சார்? ஹலோ. சரிங்க சார். 1 லிட்டர் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கணுங்க. சரிங்க சார். சாணப்பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ml எடுத்துக்கணுங்க. சாணப்பால் 100 ml. ஓகே. 100 ml எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி நாட்டு பூண்டு இருக்கு இல்லைங்க, வெள்ளை பூண்டு. சரிங்க சார். அது ஒரு 100 கிராம். ஓகேங்க சார். பிரண்டை வந்து 100 கிராம். சரிங்க சார். முடக்கத்தான் அந்த கீரையோட இது வந்து அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. சரிங்க சார். எடுத்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எண்ணெயை காய வச்சுங்க. கீரை மட்டும் எடுத்துக்கணுங்களா சார்? அல்ல அந்த இது எல்லாமே சேர்த்து இடிச்சு சாப்பிட? அது எல்லாமே மருத்துவ குணம் உள்ளதுங்க. சரிங்க சார். எல்லாமே மருத்துவ குணம் உள்ளதுங்க. இத என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எண்ணெயை கொதிக்க வச்சு சாணப்பாலை அதுல விடணுங்க. சாணப்பாலை டைரக்டா விடும்போது தெரிக்குங்க, ஏன்னா எண்ணெயில விடும்போது தெரிக்கும். நான் ஆல்ரெடி சோப்பு செஞ்சிருக்கேன் சார், சாணப்பால்ல சோப்பு செஞ்சிருக்கேன், அதனால அந்த மெத்தட் தெரியும். அது ஏதாவது ஒரு கரண்டி அது வச்சு நீங்க அப்படியே விடணுங்க. சரிங்க சார். சரிங்க சார். விட்டு அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுச்சுன்னா இதாயிருங்க. அப்புறம் அது பின்னாடி இந்த பூண்டு, பிரண்டை, முடக்கத்தான் எல்லாத்தையும் அந்த எண்ணெயில போட்டு கொதிக்க வச்சிருங்க. சரிங்க சார். சரிங்க சார். கொதிக்க வச்சு அத அப்புறம் வேஸ்ட் எல்லாம் எடுத்து வடிகட்டிடுங்க. சரிங்க சார். வடிகட்டிட்டு என்ன பண்ணிடணும், நீங்க இந்த அமிர்ததாரான்னு ஃபர்ஸ்ட் முதல்ல சொன்னேங்க உங்கள்கிட்ட. ஆமாங்க சார். அதுல அந்த அமிர்ததாரா வந்து ஒரு 100 மில்லி திரவத்தை வந்து அதுல விடுங்க. சரிங்க சார். அந்த மூட்டு வலி தைலத்துல விட்டு நல்லா கலக்கி அத தேவையான அளவுல பேக்கிங் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க தடவிக்கலாங்க. நல்லா இருக்குங்க. கண்டிப்பாங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். நன்றி மேடம். மேம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மேம், இந்த பினாயில் தயாரிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்களே சார், அதுக்கான இதுவும் சொல்லுங்க மேம் கொஞ்சம். ஓகே சார், வீடு துடைக்கிறது சாண பொருள்ல இருந்து வீடு துடைக்கிறது அது மாதிரி பினாயில் எல்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல சார், அது பத்தி கொஞ்சம் கேக்குறாங்க. ஆமா மேடம், இந்த பினாயில் பாத்தீங்கன்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பசுவோட கோமியம் இருக்குதாங்க. சரிங்க சார். ஹலோ. சரிங்க அந்த சார். பசுவோட அந்த கோமியத்தை என்ன பண்ணணுங்க, டிஸ்டிலேஷன் பண்ணுங்க. டிஸ்டில் வாட்டர் பண்ண மாதிரி அதை கொதிக்க வச்சு அந்த நீராகி எடுக்கணுங்க. சரிங்க சார். அந்த நீராகி எடுத்து 600 மில்லி அந்த நீராகி. ஹலோ கேக்குதுங்க சார். 600 மில்லி டிஸ்டிலேஷன் பண்ண 600 மில்லி அந்த 600 மில்லி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டிலேஷன் பண்ண அந்த கோமியம்ங்க. சரிங்க சார். அது வந்து கோமூத்திர அர்க்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க சார். அர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த 600 மில்லி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 மில்லி வந்து நல்ல தண்ணீருங்க. ஓகேங்க. அதாவது வந்து கார அமிலத்தன்மை அதிகம் உள்ளது இல்லாம மழைநீர் சேர்க்கலாம், அல்லது நம்ம சுத்தமான தண்ணி உப்பு இல்லாத தண்ணி சேர்த்துக்கலாங்க. சரிங்க சார். அதோட வந்து என்னன்னா ஒரு 100 ml வந்து ஒரு 50 மில்லி 50ல இருந்து 75 மில்லி வந்து பாத்தீங்கன்னா பைனாயில். பெனாயில் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்களாங்க. ஆமாங்க சார். அத என்ன பண்ணணும், அதை சேர்த்துக்கணுங்க. சேர்த்து அப்புறம் நம்ம வாசனைக்காக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எலுமிச்சம்பழம் வரணும்னா லெமன் கிராஸ் ஆயில் சேர்த்துக்கலாமுங்க. சரிங்க சார். மற்ற வாசனை வேணும்னா மற்ற கடைகள்ல என்ன வாசனை வேணுமோ அதை நீங்க விரும்பி வாங்கிக்கலாமுங்க. சரிங்க சார். சரிங்க சார். இத என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த கோமூத்திர அர்க்கோட அந்த பெனாயில் காம்பவுண்ட நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. சரிங்க சார். மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஒரு 300 மில்லி தண்ணி கலந்துட்டீங்கன்னா நல்லா வெண்ணையா பால் மாதிரி வந்துருங்க. சரிங்க சார். பால் மாதிரி வந்துடும். அதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனைக்காக ஒரு 20 ml லெமன் கிராஸ் ஆயில மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துட்டீங்கன்னா நல்லா நறுமணத்தோட இருக்குங்க. சரிங்க சார். சரிங்க சார். இதை எடுத்து நீங்க வீடு துடைக்கலாங்க. ஒரு 100 மில்லி எடுத்து 2 லிட்டர் தண்ணியில கலந்து மாவு போட்டு நீங்க வீடு பூரா துடைச்சிக்கலாம். சரிங்க சார். அதே மாதிரி டாய்லெட் பாத்ரூமுக்கு வந்து நீங்க பயன்படுத்தலாமுங்க. சரிங்க சார். சரிங்க. இது பயன்படுத்துறதுனால நல்ல கிருமி நாசினியாவும் இருக்கும். ஒரு கங்கை தீர்த்தத்தை தெளிச்ச எஃபெக்ட் வந்து உங்க வீட்டுக்கு கிடைக்குங்க. சரிங்க சார். இந்த அர்க்குங்கிறது உங்கள்ட்ட கிடைக்குதுங்களா சார்? எவ்வளவு அர்க்கு வந்து மேடம், இது அர்க்கு வந்து நம்ம இதுக்குன்னு நாங்க மெடிசினுக்குன்னு பண்றோம். எங்களுக்கு சொந்தமா பண்றதுக்கு நாங்க அர்க்கு பண்றோம். நீங்க அப்படி அர்க்கு வேணும்னா நம்ம உங்க குக்கர்லயே கூட நீங்க பயன்படுத்தலாமுங்க. மெத்தட் தெரியாதுங்க சார், சாரி. அப்படிங்களா? சரிங்க. நான் உங்களுக்கு பிரைவேட்டா பேசுறேன் சார். நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு பேசுறேன் சார். உங்க நம்பர் மேடம். சரி மேடம், அர்க்கு தேவைப்பட்டாலும் சப்ளை பண்றாங்க. சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ. சரி மேடம். தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன் மேடம். சார் வணக்கம் சார். நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான நிறைய பொருட்கள் வந்து மாட்டு சாணத்துல இருந்தோ இல்ல மற்றபடியான மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யறோம். மக்கள் கிட்ட எப்படி இருக்கு, மார்க்கெட்டிங் எப்படி சார்? பொதுவா வந்து நம்ம பொருட்கள் வந்து உற்பத்தி பண்றது ஈஸியா பண்ணிடுவோங்க. அத மார்க்கெட்டிங் பண்றத வந்து கொஞ்சம் சிரமப்பட்டுதான் பண்ற மாதிரி இருக்குதுங்க. சந்தைப்படுத்துறதுல வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பண்ணணுங்க. ஆல்ரெடி பொருட்கள் ஏதாவது எடுத்துட்டு வாங்கிட்டு போயிருந்து யூஸ் பண்ணவங்க அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு இந்த மாதிரி உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா இங்க நிறைய பேர் அதை செய்யறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. ஆனா மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்றதுல தயக்கம் காட்டிட்டு இருக்கிறாங்க. நிறைய பொருட்கள் கைவினை பொருட்கள் செய்யறதுலயும் சரி மற்றதுலயும் சரி. இதுல ரொம்ப வாங்கி பயன்படுத்துறவங்க அதவே விருப்பமா மீண்டும் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில ரொம்ப ஆர்வம் இருக்குங்க. அந்த பயனாளிகளை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம பொருள்களை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கணுங்க. இந்த மாதிரி பொருட்கள் நம்ம செய்யும் போது வந்துட்டு ஏதாவது சான்றிதழ்கள் தேவைப்படுதா சார்? பயிற்சிகள் எடுத்த சான்றிதழ்கள் இல்ல வேற ஏதாவது நம்ம இப்போ வந்து லேபிள் வாங்குறதுக்கான இந்த மாதிரி பொருட்களுக்கு நேம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சான்றிதழ்கள் நம்ம வாங்கணுமா? அந்த மாதிரியான விஷயங்கள் எங்க வாங்கலாம்? இதுக்கு வந்து கவர்மெண்ட்ல மானியங்கள் ஏதாவது கொடுக்குறாங்களா? தொழில் செய்யறதுக்கு, இது மாதிரியான தொழில் செய்யறதுக்கு மானியங்கள் ஏதாவது உண்டா? திட்டங்கள் ஏதாவது இருக்கா?
நமக்கு இந்த யுஏஎம் நம்பர்னு ஒண்ணு சிறு தொழில் சம்பந்தமா யுஏஎம் நம்பர்னு ஒண்ணு வாங்கலாங்க. நம்ம இ சேவை மையத்துல வாங்கலாங்க. நம்ம என்னென்ன பொருட்கள் பண்றோமோ அது சம்பந்தமா அதுல நம்ம நம்பர் வாங்கிக்கலாமுங்க. இந்த எம்எஸ்எம்இ நம்பர்னு சொல்லுவாங்களாங்க. ஆமா சார். ஹலோ. ஆமாங்க சார். அது வாங்கிக்கலாங்க. அப்புறம் நம்ம பயிற்சி கொடுக்கறதுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து கொடுக்கறது இல்லைங்க. இந்த கோசேவா சமிதியில வந்து பயிற்சிலாம் வருஷம் 2 டைம் கொடுக்குறோங்க. ஆனா சர்டிபிகேட் எதுவும் கொடுக்கறது இல்லைங்க. நாங்க இது வந்து ஒரு சேவையத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ சொல்லுங்க மேடம். சார் வாழ்காலம்டன். இந்த கோ சேவை மையத்துல வந்துட்டு நீங்க பயிற்சி கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அதை நாங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? உங்களை கான்டாக்ட் பண்ணணுங்களா இல்ல குரூப் மாதிரி? நம்ம கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க எந்த பகுதி எந்த மையத்துல நாங்க பயிற்சி கொடுக்குறோமோ அதுல நீங்க வந்து கலந்துக்கலாமுங்க. உங்களுக்கு தகவல் சொல்லுவோங்க. நான் இங்க வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் சார், அதனால கேட்டுக்கிட்டேங்க சார். சரி மேடம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க பகுதியில மணிமாறன் ஒருத்தர் இருக்காருங்க. சரிங்க சார். மணிமாறன் இருக்காரு. அவரு இந்த பகுதியில வந்து பயிற்சி கொடுக்கறாருங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் சார்? கான்டாக்ட் நம்பர் நீங்க என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க மேடம். நான் அப்புறம் உங்களுக்கு கேக்குறப்ப நான் கொடுக்குறேன் மேடம். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன் மேடம். சார் இந்த பல்படி எப்படிங்க சார் செய்யறது? பல்படி வந்து பாத்தீங்கன்னாங்க நம்ம பசுமாட்டு வரட்டி இருக்குல்லங்க, வரட்டியை வந்து என்ன பண்ணணும், அத பல்படி அடுப்புல வச்சு அத தீப்பற்றி பொறுக்கி அதை பஸ்பமாக்காம வரட்டி கரித்தூள் ஆக்கணுங்க. அதோட கார்பன் பூரா அந்த பல்படிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. அப்ப அது கரித்தூள் கறி மாதிரி இருக்குங்க. அந்த கரித்தூளை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பவுடர் பண்ணிங்க. அந்த பவுடர்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ பல்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாங்க பல்படி கரித்தூள் வந்து ஒரு 5 கிலோ. அதே மாதிரி இந்து உப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்து உப்பு கல் உப்பு இருக்குல்லங்க, பாறை உப்பு. ஆமாங்க சார். அது வந்து ஒரு 700 கிராம் எடுத்துக்கங்க, பவுடர் பண்ணிக்கிங்க. அத என்ன பண்ணணும், அத வந்து லைட்டா கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்து அந்த பவுடர்ல வந்து புட்டு மாவு பதத்துல கலந்துருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி கலந்துறாங்க. இந்துப்பு எவ்வளவு சார் சொன்னீங்க? 700 கிராம். 700 கிராமுங்க. ஓகே சார். என்ன பண்ணும், அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும், அந்த கறித்தூள் கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாங்க, கறித்தூளோட வந்து மிக்ஸ் பண்ணிடணும். சரிங்க சார். அப்புறம் அந்த பச்சை கற்பூரம் வந்து 100 கிராம். ஓகே சார். ஓம உப்பு 100 கிராம். கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க சார். பச்சை கற்பூரம் 100 கிராம், ஓம உப்பு. ஆமாங்க. இத முத நாளே நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு கண்ணாடி ஜாடியில போட்டு டைட் பண்ணி மூடிடணுங்க. ஒன்னோட ஒண்ணு கலந்து அப்படியே ஓம உப்பு 2 மட்டும். ஆமாங்க, அப்படியே திரவமா போயிருங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா திரவமா ஆயிரும் ஒரு 24 மணி நேரத்துலங்க. சரிங்க சார். அந்த திரவத்தை என்ன பண்ணணும், இந்த வரட்டி கரித்தூளோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. சரிங்க சார். மிக்ஸ் பண்ணி ஒரு 50 மில்லி கிராம்பு எண்ணெய்னு இருக்குங்க, கடைகள்ல இருக்கும். சரிங்க சார். அந்த கிராம்பு எண்ணெய் அதோட நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு வாளியில போட்டு நல்லா மூடி வச்சிருங்க ஒரு 3 நாளைக்குங்க. சரிங்க சார். மூடி வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்து நீங்க தேவையான அளவுல பேக் பண்ணி 50 கிராமும் 100 கிராமும் பேக் பண்ணி நீங்க விற்பனையும் பண்ணலாங்க, அல்லது நம்ம பயன்படுத்தலாங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க மேடம். நன்றிங்க மேடம். ஒரு நிமிஷம் சார், எத்தனை நாள் வைக்கணும்னு சொன்னீங்க? ஒரு 3 நாளுங்க. 3 நாள். ஓகே. ஆமாங்க ஐயா. வணக்கங்க ஐயா. நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷத்துல இருந்து. சரிங்க. நாட்டு மருந்து கலை ஜீவாமிர்தம் வாங்கி பயன்படுத்தலாம்னா அது தயாரிக்கிற முறையில நம்மளோட வயல்ல இருந்து மண்ணெடுத்து தயார் பண்ற மாதிரி காமிக்கும் ஜீவாமிர்தம் தயார் பண்றது. ஆமாங்க. அப்ப நம்ம வேறவங்க இருந்து அதை வாங்கி பயன்படுத்தலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு பசுவோட கோமியம் சாணம்லாம் வந்து கிடைக்குதுங்க. நீங்க கேட்டீங்கன்னா எங்க வேணாலும் வாங்கி நீங்க பயன்பெறலாங்க. சரி சரிங்க. இப்ப அது வந்து
அவங்க கிளாஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வெளியில இருந்து வாங்குறது வந்து 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது அன்றைய எடுத்த சாணத்தை அன்றைக்கே நம்ம அனுப்பி மறுநாள் வந்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாம் இருக்குங்க. சரிங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்களா? நாங்க சாணம் கோமியம்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு இருக்கோங்க. சரிங்க. நம்ம ஊர் எந்த ஊருங்கய்யா? மதுரை. மதுரைனா நாங்க 60 கிலோமீட்டர் தாங்க. அதான் கண்டிப்பா வண்டியிலே வந்துட்டு வந்துடுறோம் நாங்க. ஆமாங்க. உங்களுக்கு சாண கோமியம் கேட்டீங்கன்னா நீங்க உடனே நாங்க காலையில நைட்டு போடுற சாணத்தை எல்லாம் எடுத்து சேகரிச்சு வச்சோம்னா காலையில நீங்க வந்து வாங்கிக்கலாமுங்க. சரிங்க. உங்க நம்பர் நோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நான் வந்து விவசாய டைம் பொட்டாச்சியில தான் நாங்க ஆரம்பிச்சோம். சரிங்க. ஸோ அந்த நேரத்துல வந்து அந்த தேவையான பொருட்களை வாங்கி சரிங்க. உங்களுக்கு ரெண்டாவது வந்து எனக்கு இப்ப நீங்க தயாரிக்கிறீங்களா மதிப்பு கூட்டல் பொருட்கள் நிறைய தயாரிக்கிறீங்க. இப்ப நான் அதை எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்ல வெறும் தாராளமா எடுத்து செய்யலாங்க. இப்ப நீங்க ஒரு பஞ்சகாவியம் எல்லாம் எடுத்து நீங்க பண்ணலாங்க, மண்புழு உரம் எடுத்து பண்ணலாங்க, அல்லது நம்ம பூஜை பொருட்கள் கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, பல்பொடி, இப்படி பொருட்கள்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து செய்யலாங்க. நான் ஏற்கனவே ஒரு கடை சின்னதை நடத்திக்கிட்டே இருக்கேன். ஸோ அதில் வச்சு நான் சேல் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா. தாராளமாக செய்யலாம் சார். சரிங்க. சரிங்க. அவங்க நம்பருக்கு நான் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்கிறேன். சரிங்க சார். சரிங்க சார். நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இந்த அடுத்து வந்து இதுல காத்திருந்தது குக்கர். ஆமாங்க. அது கொஞ்சம் ஆமாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், அறுத்து பண்றதுக்குன்னு தனியா அதுக்குன்னு விசேஷமான ஒரு பாய்லர் வந்து நாங்க மகாராஷ்டிராவில இருந்து வாங்கி அதை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. சரி. ஆனா நம்ம குக்கர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தாங்க எடுக்க முடியும். சரிங்க. அதனால பரவாயில்ல. அது எப்படின்ற மெத்தட் மட்டும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா குக்கர்ல அந்த மேல பாத்தீங்கன்னா விசில் வர அந்த நாசில் இருக்குல்லங்க. ஆமா. அதுல என்னன்னா காப்பர் குழாய சொருவுங்க. சரிங்க. காப்பர் குழாய சொருவி அதை எடுத்து சுருள்வில் மாதிரி வச்சு அதை தண்ணிக்குள்ள விட்டுங்க. தண்ணியில இருந்து வெளியில வர்ற மாதிரி அந்த சுருள்வில்ல வைக்கணுங்க. காப்பருக்கு நீங்க வந்து விசில் வர்ற அந்த அவுட்புட்ட. ஆமாங்க. ஆமாங்க. நீங்க கொதிக்க பத்த வச்சு அப்படியே செட் பண்ணிக்கிற மாதிரி. ஆமாங்க. பத்த வச்சு கூட இது பண்ணலாங்க. அது அதுல இருந்து கொதிக்க வச்சோம்னா அந்த நீராவி அந்த விசில் வழியா அப்படியே வெளியில வருங்க. நீராவி வரும். அது வந்து தண்ணியில வந்து குளிர்விச்சு மீண்டும் வெளியில வரும்போது திரவ வடிவத்துல வருங்க. சரிங்க. ஓகே. நன்றி. நன்றி. ஆமாங்க. இதுக்கு பாய்லர் வாங்கினீங்கன்னா நாங்க 17,500 ரூபாய்க்கு வாங்கணும் சார். சரிங்க. ஆமாங்க. நன்றி. நன்றி சார். ஐயா நம்மளோட அந்த களத்தை வந்து நேரடியா வந்து பார்வையிடலாம். தாராளமா எப்ப வேணாலும் நீங்க போன் பண்ணிட்டு வரலாம் சார். நம்ம இது கன்னிவாடி இல்லையா ஊர்ல இருந்து? கன்னிவாடியில இருந்து 1 கிலோமீட்டர் சார், புதுப்பட்டிங்கிற கிராமம். சரிங்க. நான் வந்து முன்னாடியே தகவல் தெரிவிச்சு டைம் பார்த்து நேரம் வந்து வாங்க சார். தாராளமா வரலாம் சார். நன்றி சார். வளமுடன் மேம். வணக்கம் மேம். கஸ்தூரி பாலமுருகன் தொழிலாளர் தனி கும்பகோணம் மேம். முத்தையா சார் ரொம்ப ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒவ்வொரு இதையும் ரொம்ப பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. கண்டிப்பா நாங்க களத்தை நேரடி பார்வை பார்க்கறதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு கால் பண்ணிட்டு போயிட்டு வரோம் மேம். தேங்க்யூ. இந்த இதை நீங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நன்றி மேம். நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்துட்டு நிறைய விஷயங்கள் முத்தையா சார் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது ஒரு புதிய ஒரு களமா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம வந்து விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பகிர்ந்திருக்கோம். அது சார்ந்த பயிற்சிகள் நிறைய கொடுத்திருக்கோம். விவசாயத்துல
கால்நடை வச்சிருக்கிறவங்க அதுக்கோட அடுத்து வந்து லெவலுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து முத்தையா சார் இந்த பயிற்சிகளுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்த சுபாவுக்கும் முத்தையா சாருக்கும் வந்துட்டு வயலக வானொலி சார்பா வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது போல பயிற்சிகள் உங்களுக்கு வந்து நேரடியா தேவைப்படுது, உங்க இடத்துக்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் சாரோட நம்பரை வந்து நாங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம், எடுத்துக்கோங்க. சாரை நேர கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட பயிற்சிகள் எடுத்துக்கோங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க போன் பண்ணியும் கேட்டுக்கலாம், இல்ல வந்துட்டு நீங்க வந்து நேரா போய் களப்பார்வையிலையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நம்மளுடைய மக்களுக்கு நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்ட முத்தையா சாருக்கு வந்துட்டு வயலக வானொலி சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். ரொம்ப நன்றிங்கம்மா.